பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். செப்டம்பர் 23 இந்த உலகமே எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற ஒரு நாள். மிகப்பெரிய ஒரு மித் அநேகர் சோசியல் மீடியாக்களில் உலகம் எங்கிலும் பரப்பி கொண்டிருக்காங்க. இந்த நாளை குறித்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகுது என்று காத்து கொண்டிருக்காங்க. யூதர்களுடைய மிகப்பெரிய நாள் இது. அப்படிப்பட்ட இந்த நாளிலே கிறிஸ்தவர்களும் இந்த நாளிலே ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்கும் என்றும், இது த லாஸ்ட் ட்ரம்பட் அப்படின்ற நாளை குறித்த ஒரு நேரம் என்றும் நம்புறாங்க. நீங்கள் ஒருவேளை சோசியல் மீடியாக்களில ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளா இந்த நாள் மாறி இருப்பதை பார்க்க முடியும். இதை குறித்து நாம பேசவிருக்கிறோம் இந்த காணொலியில. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். செப்டம்பர் 23 இன்று மெசியாவின் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க யூதர்கள். த லாஸ்ட் ட்ரம்பட் அப்படின்ற இந்த வார்த்தை அடிக்கடி எல்லா சோசியல் மீடியாக்களிலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். வருகிறார் 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 அப்படின்ற வார்த்தை, வானத்திலிருந்து வரும் சத்தம், எக்கால தொனி, இப்படி இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் அடிக்கடி சோசியல் மீடியாக்களிலே தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக இந்த உலகமெங்கிலும் இருக்கிற மெயின் லைன் சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ்ல தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்திருக்கலாம். எதற்காக, ஏன் இப்படி பேசுறாங்க, ஏன் இந்த பதட்டம்? சாதாரண குக்கிராமத்துல இருக்கிற ஒரு விவசாய சகோதரி கூட இந்த நாளை குறித்ததான அறிவு இருக்கு. சபையில சாட்சி கொடுக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, செப்டம்பர் 23 தேவனுடைய வருகை இருக்கும் அப்படின்னு உலகமெங்கிலும் பேசுறாங்களே, உண்மையா என்று சொல்லி. அப்படி இந்த நாள் பல ஆண்டுகளாக முக்கியத்துவம் படுத்தப்பட்டிருக்கு. அப்படி என்னத்தான் இந்த நாள்ல இருக்கு, என்னத்தான் இந்த நாளுக்குரிய காரியம் என்பதை பார்க்கலாம். ஏன் இந்த செப்டம்பர் 23? ஏன் இந்த எதிர்பார்ப்பு? தேவ தீர்க்க தரிசனம் உண்மை, ஆனால் இந்த நாள் உண்மையா? இந்த நாள்ல தான் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுமா அப்படின்ற இந்த கேள்விகளோடு இந்த காணொலிக்குள்ள நாம போக போறோம். இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்க விரும்புகிறவர்கள் நீங்க பார்க்கலாம். இது உங்களுக்கு பிரயோஜனமாய் நிச்சயமா இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் சிறையிருப்பில் இருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் புத்திரர்கள், மோசே மூலமா கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கற்பனையை கொடுத்தார். அது லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அதுல ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி பரிசுத்த நாளாக ஆசரிக்கப்படும் நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாள்கள் ஆவன அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பண்டிகை நாட்களாக ஆசரிக்க வேண்டிய நாட்களை குறிப்பிட்டிருந்தார். அந்த நாட்கள் இதோ இந்த செப்டம்பர் மாதத்துல வருகிறது. அது மாத்திரமல்ல, இந்த நாள் மற்றும் சொல்லப்பட்ட காலங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தின் இந்த நாட்களோடு தொடர்புடையதா இருக்கிறதுனால இதோ இந்த யூதர்களுக்கு இது கட்டளை. ஆனால் இந்த கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு எதிர்பார்ப்பு. ஒருவேளை யூதர்கள் சொல்லுகிற போல இன்றைக்கு லாஸ்ட் ட்ரம்பட்டா இருந்தா, கிறிஸ்தவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை என்பது உண்மையாகிவிடும். இது ஒரு முக்கோண வடிவில இணைக்கப்பட்டு இருக்கிற ஒரு புள்ளி. இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய அந்த ரிலிஜன் அப்படின்னு அழைக்கப்படுகிற கிறிஸ்தவம், முகமதியம் மற்றும் யூத, இந்த 3 மார்க்கங்களும் ஒரு புள்ளியில இணைக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் ஆபிரகாமினிலிருந்து இணைக்கப்பட்டிருக்கு. இந்த இஸ்ரேல்ல என்ன நடந்தாலும் உலகம் எங்கிலும் பிரதிபலிக்கப்படும். இந்த யூதர்களுடைய எதிர்பார்ப்பு தான், யூதர்களுடைய அந்த கருத்து கணிப்பை சில நேரத்தில் இந்த கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. அவர்கள் சொல்லுகிற மிசையாவின் நாட்கள் இதுதானா என்று சொல்லி காத்து கொண்டிருக்காங்க. இந்த யூதர்களுடைய எதிர்பார்ப்பும் பழக்கம் என்ன? இந்த யூதர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? கர்த்தர் மோசே மூலமாய் சொன்ன கட்டளைகளை கடைபிடிப்பது. 2வது, கடைசி எக்கால சத்தம் குறித்த எச்சரிக்கையோடு இருப்பது. 3வது, மெசியாவின் வருகை. இதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு.
மெசியானிக் வால் அப்படின்னு ஒன்று இருக்கு இஸ்ரேல்ல. அந்த மெசியாவின் வருகையில அந்த வாசல் திறக்கப்படும் என்று அவர்கள் நம்புறாங்க. இப்போ அந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. அந்த 3வது டெம்பிள் கட்டி அந்த மெசியானிக் வால் திறக்கப்படும் பொழுது மேசியா அந்த வாசல் வழியாக நுழைவார் என்பது தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தை அவர்கள் நம்புறாங்க. இந்த தீர்க்க தரிசனத்தை யூதர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களும் நம்புறாங்க. லேவியராகமம் 23:41 வருஷந்தோறும் 7 நாட்கள் கர்த்தருக்கு இந்த பண்டிகைகளை ஆசரிக்க கடவீர்கள். இது உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. 7ஆம் மாதத்தில் அதை ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த டைம் பீரியடு தான் இந்த எதிர்பார்ப்புக்கு காரணம். இந்த லேவியராகமத்துல கர்த்தர் மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த இந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா, இதுதான் உலகமெங்கிலும் த லாஸ்ட் ட்ரம்பட், அதாவது முடிவின் எக்கால சத்தம். இந்த உலக முடிவின் எக்கால சத்தம் கேட்க போது 2024 செப்டம்பர்ல இது சொன்னாங்க, 2023 செப்டம்பர்ல சொன்னாங்க, 2021 செப்டம்பர்ல சொன்னாங்க, 2025 செப்டம்பர். இந்த நாள், அதாவது குறிப்பிட்டு சொல்லப்போனா 2025 செப்டம்பர் 23 இன்றைக்கு தான் அந்த லாஸ்ட் ட்ரம்பட்டின் நாள் என்று சொல்லப்பட்டு இருக்கு. இது பல லட்ச ஜனங்கள் இந்த காணொளிகளை பார்த்து ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்காதோ. சிலருடைய கருத்து என்னன்னா, சும்மா போய் சொல்றாங்க. சிலருடைய கருத்து என்னன்னா, ஒருவேளை இருக்குமோ. சிலருடைய கருத்து என்னன்னா, இருந்தாலும் இருக்காட்டியும் நமக்கு என்ன அப்படின்றது. சிலருடைய கருத்து என்னன்னா, ஒருவேளை இருந்தால் நம்முடைய நிலை என்ன, ஒருவேளை அப்படி இருந்து விட்டால் நம்முடைய நிலை என்ன என்பது. இப்படி பலதரப்பட்ட கருத்துக்கள். ஆனா இந்த காணொளி வாயிலாக ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் முயற்சி செய்ய ஆண்டவர் எனக்கு துணை புரியணும். என்ன அந்த முயற்சி அப்படின்னா, கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை புதிய ஏற்பாட்டில என்னென்ன அப்படின்றது பார்க்க போறோம். கிறிஸ்தவர்கள், ஏன்னா இந்த யூதர்களை காட்டிலும் இந்த காணொளிகளை அதிகமாய் பார்ப்பவர்கள் யாருன்னா கிறிஸ்தவர்கள் தான். அப்ப இந்த கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையை முதல் தெரிஞ்சுக்கணும். புதிய ஏற்பாட்டில 1 கொரிந்தியர் 15:52 பவுலால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் சொன்ன ஒரு ரகசிய வார்த்தை இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நாளை சுட்டி காட்டி, அதாவது செப்டம்பர் 23 என்ற இந்த நாளுக்குரிய ஒரு வார்த்தை அங்க இருக்கு. என்ன தெரியுமா பவுல் சொன்ன ரகசியம்? என்ன தெரியுமா? எக்காலம் தொனிக்கும், எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்பதுதான் the trumpet sound, the last trumpet. அந்த லாஸ்ட் ட்ரம்பட்டுக்குரிய அந்த எதிர்பார்ப்பை பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டின் கிரியைகளை கடைபிடிக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்குமானதா இருக்கு. அதனால தான் அந்த இதுல இஸ்ரேல்ல எதை கடைபிடித்தாலும் இங்க கிறிஸ்தவர்கள் அலாட்டா இருக்காங்க. உலகமெங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அதை எதிர்நோக்கி காத்திருக்காங்க. அங்க நடந்துச்சுன்னா நமக்கு நடந்த மாதிரி, அங்க நிறைவேறுச்சுன்னா நமக்கு நிறைவேறின மாதிரி என்று காத்து கொண்டு இருக்காங்க. ஆனா ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தி இந்த காணொலியை நான் முடிக்க விரும்புறேன். ஒருவேளை இதை ஒரு 90% கிறிஸ்தவர்கள் பார்க்கலாம், ஊழியர்கள் பார்க்கலாம், தேவனுடைய ஜனங்கள் பார்க்கலாம். இதை சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் இதை பார்த்துக்க உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலி. நீங்கள் யூடியூப் முழுவதுமா இப்படிப்பட்ட காணொலிகள் ராப்சர் என்று பார்த்து கொண்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு மெய்சிலிர்க்க வைக்கிற ஒரு ஸ்டோரி போல இருக்கும். அது கற்பனை கதைகள் அல்ல என்பதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இது நிறைவேற வேண்டியது, இது தீர்க்க தரிசனம் என்பதையும் தெரிஞ்சுக்குங்க. இது நிச்சயம் நிறைவேறும் என்பதையும் தெரிஞ்சுக்குங்க. ஆனால் எப்பொழுது நிறைவேறும் என்பதை தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். அந்த ஞானம் வேணும். அந்த ஞானம் வேணும்னா இயேசு கிறிஸ்து என்ற அந்த தேவனுடைய ஒரே பேரான குமாரன் சொன்ன வார்த்தை தெரிஞ்சிருக்கணும். அவருடைய வார்த்தை தெரியலன்னா ஏமாந்து போயிடுவோம். என்ன வார்த்தை சொல்லியிருந்தாரு? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல 25வது வசனம் சொல்லுது பாருங்க. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். முன்னதாகவே, அதாவது வரக்கூடியவைகளை இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னதாகவே அறிவிச்சிருக்காராமா. என்ன அறிவிச்சிருக்காருன்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் 14 வரைக்கும், 4 14 வரைக்கும் வார்த்தைகளை நீங்க படிச்சுட்டீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள்ல நீங்க முட்டாள்தனமா மாறிட மாட்டீங்க. நான் ஒன்னொன்னா படிக்கிறேன், கொஞ்சம் தெளிவா கேளுங்க. நிச்சயமாய் உங்களை சுற்றி நடக்கும் காரியங்கள் விளங்கிவிடும். அப்போ முடிவு என்பது சமீபமா இருக்குமா, உடனடியா வருமா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு இந்த முடிவு எப்படி இருக்கும், இந்த உலகத்தினுடைய எக்கால சத்தம் எப்போ துணிக்கும், எப்படி முடிவு வரும், நாம எப்படி தயாராகணும், எப்படி அதற்குள்ள நுழையணும், எப்படிப்பட்ட தயாராகுதல்ல நாம காத்திருக்கணும் என்று சொல்லி தெளிவா சொல்லியிருக்காரு.
இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்கள் உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடலர் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போ. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இந்த தெளிவான வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நீங்கள் உங்களை சலனப்படுத்துகிற இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் பயப்பட மாட்டீங்க. நான் நிறைய காணொளிகளை பார்க்கும் பொழுது கடைசியா ஒரு வாரத்துல CNN, பிபிசின்னு சொல்லிட்டு மிக இன்டர்நேஷனல் சேனல்ஸ்ல இருந்து லோக்கல் சேனல் வரைக்கும் யூடியூப் வரைக்கும் போட்டு இதை குறித்து ஒரு ஹைப்பை ஏத்தி விட்டு ஒரு பயத்தை காட்டி விட்டு ராப்சர் வந்துருச்சு, வந்துரும், இப்போ வந்துரும், அப்போ வந்துரும்னு இந்த ஒரு வாரமா மக்களை படாத பாடுபடுத்தி அந்த நாள்ல வந்து நின்று கொண்டு இருக்கிறோம். என் அருமை சகோதரனே, வேத வசனம் உனக்கு தெரியலன்னா உன் நிலை மோசமாகிவிடும். தேவனுடைய வசனம் தான் உன்னை காப்பாற்றும். உலகமெங்கிலும் தேவனுடைய சத்தியம் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். ஆனால் அது உடனே வராது முடிவு. அந்த எக்கால சத்தம் உடனே தொனிப்பதும் கிடையாது. யூதர்கள் அல்ல, வேறு எந்த மனிதன் கருத்துக்களை சொன்னாலும் தீர்க்க தரிசனத்தின் நாளை தேவன் ஒருவரை தவிர யாருக்கும் தெரியாது. அந்த நிறைவேறும் காலத்தை தேவன் ஒருவரை தவிர யாருக்கும் தெரியாது. அதனால கட்டுக்கதைகளை திணித்து வைத்து கட்டுக்கதைகளை ஏற்படுத்தி சில தவறுகளை மறைக்க இந்த உலகத்துல வேறு காரியங்களில மனிதர்களை டைவர்ட் செய்கிற இது போன்ற மிகப்பெரிய இன்டர்நேஷனல் பிளான்ஸுக்கு நீங்க பயப்படாமல் இருங்க. ஒரு நாட்டினுடைய தவறை மறைக்க ஒரு கட்டுக்கதையை துவங்கி விடுறது வழக்கம்தான். அது போல ஒரு காரியம்தான் இதுவும். அதனால வருகை வரப்போகுதா, இன்னைக்கு வரப்போகிறது கிடையாது. இதெல்லாம் வராது அவ்வளவு சீக்கிரத்தில். அப்போ நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் மாயை. அது நம்ம என்ன செய்யும்? நம்மை சலனப்படுத்தும், நம்மை குற்றப்படுத்தும், நமக்கு பயத்தை ஏற்படுத்தும், நம்மை பாவத்துக்குள்ளாக தூண்டிவிடும். ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள் சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள என்ன திரும்ப தோணும்? வரட்டும், நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தா நீங்க ஏன் பயப்படணும்? நாம பரிசுத்தமா வாழ்ந்தா நாம ஏன் பயப்படணும்? இந்த நொடி பொழுதும் ஆண்டவர் வரட்டும், எக்காலம் ஊதட்டும், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நிச்சயத்தோடு வாழுங்க. அந்த நிச்சயம்தான் நமக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவை. இந்த உலக மக்களுக்கு அதைத்தான் பிரசங்கிக்க வேண்டும் என்று வேதமும் சொல்லுது. சுவிசேஷத்தை எடுத்து ஓடுவோம், உலகமெங்கிலும் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம். இதோ அவர்களுக்கு இந்த காரியங்களை நாம் தெளிவுபடுத்துவோம். ஒரு கிராமத்தில் இருப்பவர்களையும் யூடியூப் மூலமா பயம்புறுத்தி இன்றைக்கு வருகை வருது என்று சொல்லி அவர்களை சலனப்படுத்துவதில் நம்முடைய திட்டம். பரிசுத்தமா வாழு, எந்த நேரத்துல பரலோக ராஜ்யம் திறக்கப்பட்டாலும் நுழைந்து விடுவாய் சொல்லுவதுதான் பரிசுத்தம். அந்த பரிசுத்த காரியத்துல பங்கு பெறுவோம். இதோ எங்களுடைய இந்த ஊழியத்தின் மூலமாய் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த காரியத்தை ஒருவேளை உங்களுடைய இருதயம் உணர்ந்திருந்தால் மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்காக உடனடியாக பகிர்ந்து கொள்ளுங்க. இது மற்றவர்களை தெளிவுபடுத்தும், சுவிசேஷத்துல அவர்களை கட்டும், இந்த வேத அறிவை அவர்களுக்கு ஊட்டும். அவர்கள் மற்றவர்களுடைய தந்திரங்களுக்கு விழுந்து போகாமல் இருப்பார்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்தது என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். God bless you. God bless you.